Exercise 3.2 given that x is greater than or equal to y, fill in the blanks with suitable inequality signs. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க y பாக்ஸ் கொடுத்து x கொடுத்துருக்காங்க. இங்க என்னது x is greater than or equal to y. இப்போ நமக்கு இங்க என்ன சைன் வரும்? x தான் greater than or equal to, or நம்ம இதை எப்படி சொல்லலாம்? y is less than or equal to x. பாருங்க x பக்கம் தான் இங்க y திறந்து இருக்கு, அதனால நம்ம என்ன பண்றோம்? x பக்கம் தான் இந்த மாதிரி நம்ம போடணும். கிளியரா? இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? இங்க ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். எல்லாமே இதுல இருந்து சால்வ் பண்ணணும்னா இது ஈஸியா இருக்கும். x is greater than or equal to y. இப்போ இங்க +6 இருக்கா, add +6 both sides. இப்போ என்ன வரும்? x +6. இங்கேயும் என்ன வரும்? x +6. சாரி, இங்க என்ன வரும்? y +6. so y +6. அப்போ நமக்கு என்ன சிம்பிள் எதுவுமே சேஞ்ச் ஆகலையா? அப்போ இங்க என்ன வரும்? this is x +6 is greater than or equal to y +6. கிளியரா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் எடுத்துக்கலாம். தேர்ட் ஒன்ல நம்ம இதே ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம். x is greater than or equal to y கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம தேர்ட் ஒன் இங்க x ஸ்கொயர் இருக்கு, அப்போ நம்ம என்ன பண்றோம்? மல்டிப்ளை பை x. இப்போ x ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? x ஸ்கொயர் வரும். இந்த ஃபார்மேட் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் இங்க என்ன வரும்? x into y is xy. ஸோ இங்க x ஸ்கொயர் வந்தாச்சு, இங்க xy வந்தாச்சா? அப்போ நமக்கு இந்த சிம்பிள் என்ன வரும்? இதே சிம்பிள் தான். this symbol is greater than or equal to, இதே சிம்பிள் தான் வரும். கிளியரா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நம்ம கிவனை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். x is greater than or equal to y. அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ நம்ம அதை அரைவ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க x இருக்கு, இங்க y இருக்கு. ஸோ மல்டிப்ளை பை y. மல்டிப்ளை பை y பண்ணோம்னா என்ன வரும்? xy வரும். இந்த சிம்பிள் அப்படியே தான் இருக்கும். y into y is y ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிப்ளை. இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. இப்போ மல்டிப்ளை பை மைனஸ். இப்போ நம்ம மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -xy. so this is very important. நம்ம என்னன்னா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? this sign is reversed. sign is reversed. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போறோம். எதனால இந்த பக்கம் ஆட் பண்ணாலோ வேற பிளஸ் பாசிட்டிவால மல்டிப்ளை பண்ணாலோ எதுவும் ஆகாது. ஆனா நெகட்டிவ் மல்டிப்ளை பண்ணா சைன் வந்து என்னவாயிடும்? ரிவர்ஸ் ஆயிடும். அப்ப இந்த சைன் எப்படி ஆயிடும்? இந்த பக்கம் வந்துடும். and this is y ஸ்கொயர். அப்போ இங்க என்ன சைன் வரும்? இந்த பக்கம் the sign is this one. -xy is less than or equal to minus y square. கிளியரா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன். x நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். x is greater than or equal to y. இங்க என்ன இருக்கு? -y இருக்கு. so subtract -y and both sides. இங்க x minus y, இந்த சிம்பிள் அப்படியே போடுறோம். இங்க என்னது? y minus y. both sides -y ல செப்பரேட் பண்றோம். அப்ப இங்க என்ன வரும்? x minus y is greater than or equal to, இங்க y minus y என்னது? 0. so இந்த term அரைவ் ஆயிடுச்சா? what is the symbol here then? greater than or equal to. clear?